வந்தது சாரு கொடுக்கணும், கொடுங்க. நான் வேணான்னு சொல்லியே. நான் கேட்டது என்ன, எனக்கு வந்த லிஸ்ட்டை கொடுங்க, எது வரலன்னு சொல்லுங்க, நான் போட்டு தரேன்னு தான் கேட்டேன். அதை கூட அவங்களால செஞ்சு கொடுக்க முடியல. நீங்கள் எதுக்கு எஸ்ஆர் எடுக்க சொல்லணும்? அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் உறுப்பினர் அட்டையை சேருங்க. உறுப்பினர் அட்டையை சேர்த்தா அவங்களோட டிவிகே ஆப் இல்லைன்னா பிஎல்ஏ ஆப்பில் அவங்களோட உறுப்பினர் அட்டையை வச்சு ஓட்டர் ஐடி வச்சு அவங்களால மட்டுமே வந்து எடுத்துக்க பார்க்க முடியும். நீங்கள் யாரும் போய் கேட்க வேணாம், டீச்சர் எனக்கு ஓட்டு இருக்கா இல்லையா பார்த்து சொல்லுங்க. எதுக்கு கேட்குறீங்க? டிவிகே பிஎல்ஏ ஆப்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கும் அவங்க உரிமைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த உரிமையை எல்லாருமே பயன்படுத்திக்கணும். அதுக்கு நீங்க எல்லாருமே முதல்ல டிவிகேல உறுப்பினராக வந்து இணையணும் அப்படிங்கிறத நான் முதல்ல கேட்டுக்கிறேன். உறுப்பினர்களையும் தன்னார்வலர்களையும் முதற்கட்ட வாக்காளர்களையும் பெண்களையும், முக்கியமா பெண்களை வந்து சேர்க்கணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு பெண்கள் முதல்ல வீட்டை விட்டே வெளியே வரதில்லை. காரணம் பெண் கொடுமை. கோயம்புத்தூர்ல நடந்துச்சு, ரீசெண்டா 2 மாசம் ஆச்சு. இப்படியே தான் நடக்குது. கேட்டா நாங்க அரசியல் பண்றோம், ஆட்சி நடத்துறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள நடத்திக்கிறாங்க, வெளியே நடத்துறது இல்லை. எந்த பெண்களுக்காவது பாதுகாப்பு இருக்கா? கிடையாது. அவங்க எப்படி வீட்டுல இருந்து வெளியே வருவாங்க? அவங்க ஒருத்தரையும் வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு வழி முடியும் அப்படின்னா நம்ம டிவிகேல உறுப்பினரை இணைய வச்சா மட்டும்தான் முடியும். ஏன்னா நம்ம தங்க தளபதியால மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் உறுதியாவே எடுத்துக்கிறேன். தன்னார்வலர்கள் நமக்கு இங்க பேஸ்புக், ட்விட்டர் நிறைய இருக்கு, நிறைய ஓடிக்கிட்டே இருக்குப்பா. நான் சொல்றேன், அதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்றவங்க மட்டும் எடுத்துக்கலாம். நமக்கு எகென்ஸ்டா மீன்ஸ் போடுறவங்க வேண்டாம், இருந்துட்டே போட்டும், தப்பே இல்லை. ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், அதை ஒரு லைக் போடுவோம், சிரிக்கிற மாதிரி பொம்மை போடுவோம், இமோஜி போட்டு போயிட்டே இருப்போம். ஆனா நமக்காக சப்போர்ட் பண்ற ஒருத்தரையும் நம்ம தேடி கண்டுபிடிச்சு கண்டிப்பா அவங்க நமக்கு கொடுக்குற சப்போர்ட்டை நம்ம என்னைக்குமே வந்து பாதுகாத்து பேணி கொண்டு போகணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். அதனால ஒவ்வொருவரும் உறுப்பினரா சேரணும். நம்ம சேர்ந்தா மட்டும் பத்தாது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சேர்க்கணும். நம்ம நல்லா இருந்தா பத்தாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். நம்ம மக்கள் நலனுக்காக மட்டுமே வந்துதான் தளபதி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். மக்கள் சொல்லியிருக்காரு, நம்ம உறுப்பினர் வீடு வீடா போய் சேர்க்க வேணாம் சாமி, நம்ம நல்லது செஞ்சாலே சேருவாங்க. அண்ணன் செங்கோட்டையன் வந்தாரு, தளபதி சொன்னாரு வீசாலையில மாநாட்டுல நம்ம நல்லது செஞ்சா போதும், நம்ம நல்லது செய்யறத பார்த்து 4 பேர் வருவாங்கன்னு சொன்னாரு. வந்தாரு, சேர்ந்தாரு. இன்னைக்கு நாஞ்சில் சம்பந்தம் வந்திருக்காரு. நேத்து சன்னியூஸ்ல போடுறாங்க, கார் நிக்குது, பழையூர் ஆபீஸ் வெளியே 5 கார் நிக்குது. கேட்டா ஸ்டாலின் போட்டோ ஒட்டி இருக்கு. ஸ்டாலின் போட்டோ ஒட்டி இருந்தா டிவிகே ஆபீஸ் வரக்கூடாது இருக்கு. வந்தாங்க நேற்று எல்லாருமே தளபதி முன்னாடி சேர்த்துட்டாங்க. நம்ம நல்லா செஞ்சா மட்டுமே தான் நடக்குங்கிறத இந்த இடத்துல நான் கேட்டு வாய்ப்புக்கு விளைவுகளை நன்றி பெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழர். மிகவும் சிறப்பாக பேசிய கொங்கு நகர் பகுதி துணைச்செயலாளர் அவர்களுக்கு 20,000 வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம கொங்கு நகர் பகுதிக்கு ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் கிடைச்சு உள்ளாருங்க. ரொம்ப நன்றி.